இங்கே நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இறந்து போயிட்டதால ஹீரோ தன்னோட பையனை ரொம்ப பாசமாக வளர்க்குறான். அந்த பையனுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கிரிக்கெட் அகாடமியில் சேர்த்து விட அங்கே அப்போ ஒரு மேட்ச் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பையன் திடீர்னு மூச்சை விட கஷ்டப்பட கொஞ்ச நேரத்தில் வாங்கி விழுந்துடுறான். உடனே டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ண டாக்டர் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, பையன் டயர்டில் வாங்கியிருக்கான், ஆனால் மூச்சு விட கஷ்டப்பட்டான்னு சொன்னீங்கல்ல, அதனால ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறேன், ஒரு டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு வேற ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி தராரு. சரின்னு நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பையனை அட்மிட் பண்ணி செக்அப் பண்ணுறான். அப்போ பக்கத்து பெட்டில் கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் ஆகியிருக்கிற ஒரு பையன் வழியில கத்த உடனே இந்த பையனை செக்அப் பண்ணிட்டு இருந்த டாக்டர் என்னன்னு பாக்குறாரு. அப்போ அதை பார்த்த ஹீரோவோட பையன் கொஞ்சம் பயந்தார். அப்புறம் இவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து முடிச்சிட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. அப்போ ஹீரோவோட பையன் அந்த உடம்பு சரியில்லாத பையன் ரூமுக்கு போக இவனும் அவனும் சிரிச்சு பேசி விளையாடிக்கிறாங்க. அப்போ அந்த உடம்பு சரியில்லாத பையன் நீ அட்மிட் ஆக போறேன்னு என் அம்மா சொல்றாங்கன்னு சொல்றான். உடனே இவன் அம்மாவா எங்கன்னு கேட்க அவன் வா காட்டுறேன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு புட்ன பில்டிங்க்கு கூட்டிட்டு போய் ஏணி மேல ஏறி ஒரு ஜன்னல் வழியா உள்ள போறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல என்னோட அம்மா எலிசபெத் இப்போ உன்னை கூட்டிட்டு வர வேணான்னு சொன்னாங்கன்னு சொல்ல அப்புறம் 2 பேரும் வந்துடுறாங்க. இங்க இந்த பசங்களை காணோன்னு எல்லாரும் தேட இவனோட அப்பாவும் டாக்டரும் இவங்களை தேடிட்டு அந்த பழைய பில்டிங்க்கு வர அங்க ஹீரோ தன்னோட பையன் மட்டும் வரதை பாக்குறான். உடனே அந்த பையன் எங்கன்னு கேட்க டாக்டர் அவன் அந்த பழைய பில்டிங்குள்ள தான் போயிருப்பான், நீங்க போங்க நான் அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போக இங்க அந்த உடம்பு சரியில்லாத பையன் ஒரு ரூம்க்கு வெளியே போக அந்த ரூம் கதவுல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா வா நான் உன்னை காப்பாத்துறேன்னு ஒரு சத்தம் கேட்க இந்த பையனும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அந்த ரூம் கிட்ட போக அப்போ ரத்தக்கரை படிஞ்ச ஒரு கை இந்த பையனை உள்ள இழுத்துருது.